ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி ஷிஃப்ட் 3யோட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் ஷிஃப்ட் 3 போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன் டிலே ஆயிடுச்சு நான் இப்போவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டிலே வந்துட்டு காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ல மீன்ஸ் எங்கள் பசங்க போனதுல ஒரு 2 பேர் தான் வந்து ஷிஃப்ட் 3 எழுதுனாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட இருந்து கொஷின் வாங்கறதுக்கு எனக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ பண்றதுக்கு லேட் ஆச்சு. ரெண்டாவது வந்துட்டு எய்ம்ஸ் நார்செட் மெயின்ஸுக்காக வீடியோ கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு வீடியோ பண்ணதுனால தான் இந்த 1 டே டிலே ஆனதே தவிர மற்றபடி எந்த டிலேயும் இல்லை. தென் எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க கிட்ட இருந்து நர்சிங் கொஷின் கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ நான் நர்சிங் கொஷின்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பிரச்சனை என்னன்னா, நான் நர்சிங் கொஷின் யாரை கேட்டாலும் எக்ஸாக்ட் வேல்யூஸ் தெரியலன்றாங்க. மீன்ஸ் இப்போ ட்ரெயின் ரிலேட்டட் சம் வந்துச்சு, ரிலேட்டிவ் ஸ்பீடு கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்றாங்களே தவிர்த்து வேல்யூஸ் யாரும் கரெக்டா எக்ஸாக்டா சொல்றது இல்லை. அதனாலதான் வந்துட்டு நான் நர்சிங் கொஷின்ஸ் எதுவும் இப்போதைக்கு நான் போடல. ஓகேவா? தென் அதர் குவெரிஸ்லாம் வந்துச்சு, எல்லாமே நான் இந்த வீடியோலயே நான் வந்துட்டு சொல்லிடுறேன். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், டயக்னோசிஸ் ஆஃப் ஹெச்ஐவி இஸ் டன் பை கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட் இஸ் த ஆன்சர். ஆக்சுவலா ஷிஃப்ட் 1ல கேட்டிருந்தாங்க ஆன்டிஜென் டெஸ்ட் இஸ் டன் பை P24 ஆன்டிஜென் அசே. ஆக்சுவலா நான் சொல்லியிருந்தேன் ஷிஃப்ட் 1, 2, 3 மூணுமே ஆக்சுவலா வந்துட்டு ஒரே மாதிரி கொஸ்டின் தான். ஒரே மாதிரி கொஸ்டின்னா ஃபிக்ஸ்டா வச்சிருந்தாங்க. இந்த ஹெச்ஐவி, பிளசண்டா ப்ரீவியா, தென் மற்ற இந்த இந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு காமனா கொஷின் வந்துட்டே இருந்துச்சு. அந்த ஹைப்பர் கெலிமியா, அந்த டையூட்டிக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு காமனான கொஷின் தான் அதான் இருந்துச்சு. ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின், கிளாசிக்கல் சைன் ஆஃப் பிளசண்டா ப்ரீவியா இஸ் பெயின்லெஸ் பிரைட் ரெட் கலர் ப்ளீடிங். தென் லாமாவோட ஃபுல் ஃபார்ம் லீவிங் அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ். தென் நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஓகேவா? நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார், இப்படிதான் கொஸ்டின் வந்துச்சு, நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் கைடிங் ஆர் ரெகுலரைசிங் மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ், அது மாதிரி ஏதோ கேட்டிருந்தாங்க. நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். தென் ஆன்டிநேட்டல் உமனுக்கு என்ன என்கரேஜ் பண்ணணும், இல்லை என்ன டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னாங்க. ஆன்டிநேட்டல் உமன் டு பி டீச்ட் அபவுட் டேஞ்சர் சைன்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி. தென் பிரெயின் டியூமரோட சைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒர்சனிங் ஹெட்ஏக் ஆன் வேக்கிங் அப். ஓகே, வென் தே வேக் அப் ஹெட்ஏக் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அதான் வந்து கிளாசிக்கல் சைன் ஆஃப் பிரெயின் டியூமர். தென் பிளசண்டா ப்ரீவியாக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தென் ஐஎன்சியோட ஃபங்க்ஷன், இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெகுலேட் நர்சிங் காலேஜஸ். தென் டயக்னோசிஸ் ஆஃப் டிஏசி இஸ் டன் பை எலிவேட்டட் லெவல்ஸ் ஆஃப் ஃபைப்ரின் லெவல்ஸ். தென் டிஎன்எம் இஸ் ஃபார், டிஎன்எம் சொல்லியிருந்தேன் ஷிஃப்ட் 1லயும் டிஎன்எம் கொஸ்டின் வந்தது, ஷிஃப்ட் 2லயும் டிஎன்எம் கொஸ்டின் வந்துச்சு, ஷிஃப்ட் 3லயும் கொஸ்டின் வந்திருக்கு. டிஎன்எம் இஸ் ஃபார் ஸ்டேஜிங் ஆஃப் கேன்சர். இந்த நான் ஃபார்மகாலஜிக்கல் பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து ஹீட் அண்ட் கோல்ட் அப்ளிகேஷன். ஹெச்ஐவி அஃபெக்ட்ஸ், இதுவும் கொஸ்டின் வந்துச்சு. 3 ஷிஃப்ட்லயும் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஹெச்ஐவி அஃபெக்ட் டி லிம்போசைட்ஸ்னு ஒரு கொஸ்டின். ஹெச்ஐவில என்ன இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகும், செல்லுலார் இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகும். தென் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்துட்டு பி லிம்போசைட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படியே வந்துச்சு, பாத்தீங்களா? தென் பாராதைராய்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு ரெகுலேட் த கால்சியம் லெவல்ஸ் இன் அவர் பாடி. தென் இண்டிகேஷன் ஃபார் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ல ஆப்ஷன்ல சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் வித் சிவியர் பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னாங்க, தட் குட் பி ஆன்சர். தென் இயர்லி பியூபேரியம்னா எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் ஃப்ரம் த டெலிவரி ஆஃப் த பிளசண்டால இருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் ரூல் ஆஃப் 9, ரூல் ஆஃப் 9 இஸ் ஃபார் Burns percentage calculation. Okay, percentage of burns எத்தனை அப்படின்னு calculate பண்றதுக்கு தான் rule of 9. Then placenta previa complication is hemorrhage தான், postpartum hemorrhage. Then root of infection for salmonella is water and foodborne diseases. Then thiaterine causes, இந்த கொஸ்டினும் ஷிஃப்ட் 2லயும் இருந்துச்சு, ஷிஃப்ட் 1லயும் இருந்துச்சு, இதுலயும் இருந்துச்சு. ஷிஃப்ட் 2ல அநேகமா வந்து தயாத்திரினோட என்ன ட்ரக்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட் 2ல வந்துட்டு அதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் கேட்டிருந்தாங்க, 12 to 16 hours. தயாத்திரின் காசஸ் ஹைப்பர் கெலிமியா. தென் ஆர்ஹெச் இன்கம்பேட்டபிலிட்டி எல்லாம் ஷிஃப்ட்லயும் இருந்துச்சு. ஆர்ஹெச் இன்கம்பேட்டபிலிட்டி அக்கர்ஸ் வென், எப்ப வந்து ஆர்ஹெச் இன்கம்பேட்டபிலிட்டி வரும் அப்படின்னா when the
husband is RH positive and wife is RH negative. இப்போ ஹஸ்பண்ட் வந்து RH பாசிட்டிவ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A பாசிட்டிவோ இல்லை O பாசிட்டிவோ இருக்காங்க, ஓகேவா. ஒய்ஃப் வந்துட்டு A நெகட்டிவா இருக்காங்க, அப்பதான் வந்துட்டு RH இன்கம்பேட்டபிலிட்டி வரும். RH இன்கம்பேட்டபிலிட்டி கொஸ்டினும் எல்லா ஷிஃப்ட்லயும் இருந்துச்சு. Then malaria is diagnosed by gold standard test of malaria is blood smears தான். Then paclitaxel mode of action. Paclitaxel is a chemotherapy drug. Mode of action, it affects the mitosis. Then richest source of carbohydrate are rice. Then இந்த எரிக்சன் ஸ்டேஜ்ல இன்டிமசி வர்சஸ் ஐசோலேஷன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தென் நியூரல் டியூபல் இதுவும் வந்துச்சு. எல்லா இதுல நியூரல் டியூப் டிஃபெக்ட் ஆர் காஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ஜெஸ்டேஷன். அதனால தான் ஃபர்ஸ்ட் 3 monthsல நம்ம என்ன செய்வோம், ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் எடுக்க சொல்றது. தென் கேப் ஜங்ஷன் ரோல், ஓகேவா. கேப் ஜங்ஷன் எதனால இருக்குன்னா பேசேஜ் ஆஃப் அயான்ஸ்க்காக இருக்கிறது. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் எக்ஸாக்டா சொல்ல முடியலன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் கால்சிமியா இஸ் ஹைப்பர் பாராதைராய்டிசம். பாராதைராய்டு அதிகமாச்சுன்னா ஹைப்பர் கால்சிமியா அதிகமாகும், ஓகேவா. தென் பார்ட்டோகிராஃப் இஸ் மெயின்டைன். இந்த கொஸ்டின் ஷிஃப்ட் ஒன்லி இருந்துச்சு. பார்ட்டோகிராஃப் இஸ் மெயின்டைன் ஃபார் எவ்ரி 30 minutes in case of active phase of labor. Hydrocephalus affects which cranial nerve? Cranial nerve 6 affect பண்ணும், ஓகேவா. ஹைட்ரோசெஃபாலஸ் கொஸ்டினும் எல்லா ஷிஃப்ட்லயும் இருந்துச்சு. ஹைட்ரோசெஃபாலஸ் டயக்னோசிஸ் எப்படி பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் சிடி ஸ்கேனு. செகண்ட் ஷிஃப்ட் வந்து ஹைட்ரோசெஃபாலஸ் எதனால ஆகுது? பிளாக்கேஜ் ஆஃப் சிஎஸ்எஃப் ஆர் அக்குமுலேஷன் ஆஃப் சிஎஸ்எஃப்னால வருது. தேர்ட் ஷிஃப்ட்ல ஹைட்ரோசெஃபாலஸ் அஃபெக்ட்ஸ் விச் கிரேனியல் நர்வ்? கிரேனியல் நர்வ் 6 அஃபெக்ட் பண்ணும். தென் இன்டிமசி வர்சஸ் ஐசோலேஷன் முன்னாடியே சொல்லிட்டேன். தென் ஆட்டோ இம்யூனிட்டியோட டெஃபினேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் பாஸ்பேட் பஃபர் சொல்யூஷன் ரிலேட்டட் எம்சிக்யூ ஏதோ வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் ஆல் அபவுட் ஷிஃப்ட் 3 கொஷின்ஸ், ஓகேவா. ஸோ ஹோப் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிகார்டிங் த கட் ஆஃப், ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸாம்லேயே சொல்லியிருந்தேன். ஷிஃப்ட் 1, 2, 3க்கு தனித்தனியாக சொல்லியிருந்தாலும் எக்ஸாக்டா ஓவராலா சொல்றேன். ஓவராலா இப்ப நீங்க யூஆர் இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்கோர் 60+ இருந்துச்சுன்னா குட். இதே ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்க ஸ்கோர் 55க்கு மேல இருந்தா குட். ஆஸ் ஃபார் அஸ் நான் சொல்றது ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும்தான் நான் சொல்றது, ஓகேவா. சென்னைக்கு நீங்க எழுதியிருந்த ஆர்ஆர்பி சென்னை எழுதியிருந்தாதான் இந்த சினாரியோ. ஏன்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், சென்னைக்கு அப்ப பீப்புள் ஃப்ரம் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் எழுதுவாங்க மோஸ்ட்லி. அவங்களுக்குள்ள வந்தாலே இதுதான் மார்க்கா இருக்கும், ஓகே. மற்ற ஆர்ஆர்பி எழுதியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்ஸ் வேரி ஆகும். அது என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அதை பத்தி நான் இன்னும் அனலைசிஸும் பண்ணல. நான் சொன்னது ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள், ஓகேவா. ஸோ ஹோப் உங்களோட ஸ்கோர் ஓரளவுக்கு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்கோர் வருதுன்னு உங்க ஸ்கோர் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. எப்பயுமே என்ன ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க, யூ ஷுட் டேக் ரெஸ்ட் ஒன்லி யூ அச்சீவ் யுவர் கோல், ஓகேவா. ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆனோன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நம்ம எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்? ஒன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்லை கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ். ஆக்சுவலாக இது பாண்டிச்சேரியில் ரன் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் ரன் பண்ணுற ஒரே இன்ஸ்டியூட், மோட் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நடத்துகிற ஒரே இன்ஸ்டியூட் நாங்கள் மட்டும்தான். நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். தென் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்கார்டட் எல்லாமே செஷன் இருக்குது. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 7418581443, ஓகேவா. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேர்ட் ஷிஃப்ட் எழுதுனவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு, ஏன்னா தேர்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் தான் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ரெண்டாவது கொஸ்டின் கிடைக்கிறதுக்கு ரெட்ரை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு நாங்கள். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.